பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு நேர ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பழனிவேலுமே கோமதிக்கு தீபாவளி சீரை எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. பழனிவேல் நீ இது மாதிரி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த தீபாவளி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக போக போகுது. என் வீட்டிலேருந்து யாருமே இது மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் தம்பியா இந்த இந்த இது பண்ணன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பாருங்கள், ஏங்க இந்த புடவை ரொம்பவே நல்லா இருக்குல்ல, என் தம்பி எனக்கு சீர் கொண்டு வந்திருக்கான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பழனிவேல் இது மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோமதி சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே எங்கள் பழனிவேல் அக்கா நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. அதே மாதிரி இந்த சமுதாயமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இல்லைனா நான் முன்னாடியே செஞ்சுருப்பணும் என்னவோ. ஆனால் இதை செய்கிறதுக்கு எனக்கு 10 பைசா கூட கையில் காசு கிடையாது. நான் என் கையில் இருந்ததை போட்டு நான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எதனா குறையாக இருந்தால் என்கிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா அவ்வளோவில் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததுனால நான் உங்களுக்கு மட்டும் பண்ணேன். ஏன்னா நீங்கள் நான் என் வீட்டிலேருந்து ஒரு சீர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சீராக நீ நினச்சிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பாரு பழனி, நீ எனக்கு செஞ்சதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீ அது காசை பற்றி நீ எதுவுமே நீ எல்லாம் யோசிக்காத, நீ எனக்கு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி, கதிர், செந்தில், மீனா எல்லாருமே அங்கே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே சுகன்யாவை மட்டும் ரொம்பவே கோவமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, அவங்க அக்காவுக்கு மட்டும் இப்போ துணி சீரன்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. தனியாக அவங்க கடை வேற வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அதை பற்றி ஒரு விஷயம் கூட இங்கே வந்து பேசலை. ஆனால் இப்போ சீர் தான் இப்போ ஒரு கேடுன்னு சொல்லிட்டு சீரை வேற எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பழனிவேல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கோமதியுமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. என் வீட்டிலேருந்து ஒரு சீர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் தம்பி அதை நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் கிட்ட பழனிவேல் இது மாதிரிலாம் இப்போ யோசிச்சு பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. எனக்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கான், அவன் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி இதெல்லாம் யோசிச்சு எனக்கு பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த தீபாவளி எனக்கு ரொம்பவே இந்த சந்தோஷத்தை கொடுத்தனா பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மயிலுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அந்த 10,000 எடுத்து வச்சு அதை சீரையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 10,000 அப்பா எப்போ தான் கொடுக்க போகிறாங்களோ, இவங்க வேற இன்னைக்கு கணக்கு பார்க்குவாங்க வேற. அந்த 10,000க்கு என்ன கணக்கு சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாவுமே. அதுக்கு என்ன, அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கடைக்குமே பாண்டியன் கிளம்பிடுறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுங்க சரவணனை கூப்பிட்டு, சரவணங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரணும், அங்கே இந்த குறுக்கு சந்து இருக்குல்ல அந்த வழியாக போய் அங்கே ஃபஸ்ட்டு வீடாக இருக்கும், அந்த வீட்டில் 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், நீ போய் கேட்டுனாவே அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை அனுப்பிச்சி வைக்கிறாங்க பாண்டியனுமே. இதை பார்த்த இங்கே மயிலுக்கு பயங்கர பதட்டமாகவும் இருக்குது. அந்த 10,000 எப்படி தான் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா மயில் இங்கே சும்மா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா, அங்கே சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், யாரும் கஸ்டமர் வரலையா, சரி அதான் என்ன கஸ்டமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அங்கே சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சரவணன் போயிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்குறாங்க, 10,000 அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும், ஒன்று இல்லைப்பா நான் அன்றைக்கி கொடுத்துட்டு வந்துட்டேனே, அன்றைக்கி பாண்டியனோட சம்மந்தி உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அதனால தான் நான் அவர்கிட்ட 10,000 கொடுத்துட்டு வந்தேன், நான் அன்றைக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ அப்படியா, எனக்கு தெரியாது அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தது, அப்பா சரி போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு, அதனால தான் நான் வந்தேன், அவர் அப்பா கிட்ட கொடுத்துருக்க மாட்டார், சரி நான் பார்த்துக்கிறேண்ணா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரவணன் பயங்கர கோவமாகவும் அங்கே கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடைக்கு போனதுமே, அப்பா அந்த பணத்தை மயிலவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்களாம், உங்ககிட்ட ஒன்றும் கொடுக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. உடனே இங்கே சரவணன் சொன்னதும் பாண்டியன் பயங்கர என்ன மொழியில் உங்கள் அப்பா கிட்ட காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அந்த காசை ஒன்றுமே என்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா அது வந்து அவர் கையிலே வச்சிருக்காரோ என்னவோ, நான் அவர் நாளைக்கு வந்தார்னா அவர்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே இல்லைம்மா அது நான் இங்கே லோன் கட்டுறதுக்காக வச்சுட்டு இருந்தேன், அது இப்போ எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு. கேட்டதுமே அங்கே
மயில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்கே சரவணன், மயில் இங்கே காசு நீங்கள் வாங்கினீங்கன்னா கல்லால் வச்சுட்டு போக வேண்டியது தானே, உங்கள் அப்பா எதுக்கு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, இங்கே கடை காசை கடையில் தான் வச்சுட்டு போனோம், இங்கே யாருமே வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவதில்லை, அதே எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த கடையிலேருந்து காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், நீங்கள் கண்டவங்களாம் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒன்றும் உங்கள் கடையா இல்லை அப்பாவோட கடையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாண்டியனுமே, சரவணன் எப்படின்னு நான் பேசிக்கிறேன், மயில் அந்த காசை எதுக்காக உங்கள் அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது இல்லாமம்மா அவர் மறந்து சோப்பிலேயே வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இங்கே வைக்க தான் சொன்னேன், அவர் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, நான் அவர் எடுத்துகிட்டு வர சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே மயில் அவங்க அப்பாவுக்குமே மயில் கால் பண்ணுறாங்க. உடனே அவங்க அப்பா ஃபிட் பண்ணிவிட்டு, சொல்லுமா மயில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா மயில் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டிலே வேலை இருந்துச்சு, அதனால தான் கடைக்கு வர முடியல, சம்மந்திக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவோம். அது இல்லைப்பா, அந்த 10,000 நீங்கள் கல்லால் வச்சிங்களா இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுங்க அவங்க அப்பாவுக்குமே புரிஞ்சிருது, இங்கே பாண்டியன் தான் அந்த பணத்தை கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை ரெடி பண்ணுறதுக்காக, இல்லைம்மா மயில் இன்னும் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ, அந்த பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இப்போ திடீர்னு கேட்டால் நான் எங்கே போகிறது அந்த பணத்துக்கு, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு மயில், அது வரையும் நீ கொஞ்சம் சமாளித்து அந்த பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டால் எங்கள் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. மாமா அவர் வீட்டிலே வச்சுட்டு இருக்காராம், அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்காராம், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பணத்தை அவர் வந்த உடனே நான் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன், இல்லைம்மா மயில், அது அந்த காசு எனக்கு முக்கியமாக தேவைப்படுது, அதெல்லாம் சேர்த்து தான் நான் அங்கே 50,000 ரூபாய் லோன் கட்டணும், அது இருந்தால் தான் இப்போ கட்ட முடியும், இல்லைன்னா நான் டேட்டு பார்த்தீங்கன்னா தவறி கட்டணும்னா ஃபெனால்ட்டியோட போட்டு கட்டணும், நீ உங்கள் அப்பா கிட்ட எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு இங்கே சரவணன் கூட போயிட்டு நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சரவணனுமே, வா மயில் நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், நான் அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லைங்க நான் வரல மாமா, அது நான் ஒன்று சொல்கிறேன், என்ன மன்னிச்சிக்கோங்க மாமா, அவர் அந்த பணத்தை வச்சு தான் எனக்கு சீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அந்த பணத்தை இன்னும் 2 நாளில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை வீட்லேயுமே வைக்கல, எங்கேயுமே வைக்கல, உங்களுக்கு சொல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சீருமே வாங்கிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட இப்போ 10 பைசா இல்லை, அவர்கிட்ட ரெடி ஆகிடும் உடனே நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. இன்னும் மமையில் என்னை கேட்காம பணத்தை எடுத்ததும் இல்லாமல் அதை செலவு பண்ணிவிட்டு இன்னும் 2 நாளில் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் இப்போ அந்த லோனை எப்படி கட்டுறது, உங்களெல்லாம் யார் அந்த பணத்தை பர்மிஷன் இல்லாமல் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோமாவும் அங்கே கேட்டுட்ருக்காங்க. இங்கே கோமாவும் மயிலை கூட்டிக்கிட்டு அங்கே அவங்க அப்பா வீட்டுக்குமே போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே மாணிக்கமாக பார்த்ததும் அங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. உடனே, சம்மந்தி என்ன சம்மந்தி, என்னை கேட்காமலே அந்த 10,000 நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னை கேட்காம எதுக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை கேட்காம எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் இல்லாமல் அதை செலவு பண்ணிவிட்டு இன்னும் 2 நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு. உடனே இங்கே மாணிக்கமும், அது இல்லை சம்மந்தி, எனக்கு பொண்ணுக்கு சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு, அதுக்கு கையில் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அதனால தான் ஏதோ தெரியாமல் நான் அங்கே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு 2 நாளில் நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சம்மந்தி நீங்கள் அந்த பணத்தை எடுத்தது மேட்டரில் என்னை கேட்காம நீங்கள் அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் மேட்ரு, நீங்கள் மயிலும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை எங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லாமலே நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 10,000 காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உடனே இந்த பழியை தூக்கி பாண்டியனும் பழனிவேல் மேலே தான் போட்டிருப்பாரு. அங்கே ஒரு சைடு யோசிக்கிறாரு இங்கே மாணிக்கமும், நம்ம இந்த பழியை தூக்கி இங்கே பழனிவேல் மேலே போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாரு. அந்த பணத்தை நான் செலவு தான் பண்ணேன், ஆனால் இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இங்கே பழனிவேலுக்கிட்டே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. இங்கே பழனிவேலை மாட்டி விட்டுறாங்க. என்ன சம்மந்தி சொல்லிடுறாங்க, அந்த பழனிவேலுக்கிட்ட எதுக்கு கொடுத்தீங்க, அந்த பணத்தை நீங்களே கிட்ட வந்து கொடுக்க வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு பழனிவேலுக்கிட்ட கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கால் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. உடனே கால் பண்ணதுமே எங்கள் பழனிவேல் அட்டன் பண்ணி சொல்லுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பழனிவேல், அங்கே சம்மந்தி உங்ககிட்ட 10,000 கொடுத்தாங்களுமே அந்த காசை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு. பாண்டியன் கேட்டதுமே இங்கே பழனிவேலுக்கு, என்ன 10,000 மச்சான், என்கிட்ட எதுவுமே யாருமே கொடுக்குறியே, நான் அந்த 10,000 கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன்,
பழனிவேல் நீ சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத, அந்த பணத்தை உங்ககிட்ட தான் கொடுத்தாங்களாம், நீ அந்த பணத்தை சீர் செய்யறதுக்காக உங்கள் அக்காளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த பணம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறியா? சம்மந்தி தான் உங்ககிட்ட 10,000 கொடுத்தாங்களாம், அவர் பொய் சொல்ல மாட்டார், அந்த 10,000 நீ இது சீர் செய்யறதுக்காக செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த 10,000 கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல பயங்கரமாக கோபத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பழனிவேலுமே என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கிட்ட 10,000 கொடுத்தீங்களா, நீங்கள் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு பயங்கர கோபமாகவும் கட்டி எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. உடனே எங்கள் மாணிக்கமும் பயந்துக்கிட்டு சம்மந்தி நான் பொய் சொல்லிட்டேன் சம்மந்தி, நான் தாங்க சீருக்காக அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவர் மேலே நான் சும்மா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி, அந்த 10,000 நான் ஒன்று 2 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே எங்கள் சரவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லி நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் திருடிட்டு போயிருப்பீங்க, இன்னும் எவ்வளோ பணம் அங்கே கல்லால் காணாமல் போயிருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பாவும் எங்கள் மயிலும் தான் காரணம், இனிமேல் உங்கள் அப்பா இந்த கடைக்கே வரக்கூடாது, உங்களை ஏதோ போனால் போட்டுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வேலைக்கு வச்சா நீங்கள் என்னென்ன வேலை அங்கே கடையில் இருக்கிற வேலையை செய்யாமல் கடையில் இருக்கிற காசை திருடிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் அது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இவ்வளோ தைரியமாக பழனிவேல் மாமா மேலேயே நீங்கள் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுவீங்க, ஏற்கனவே 1,100 ரூபாய் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பழனிவேல் மாமா மேலே பழியை சுமத்திக்கிட்டு இருந்தார், அந்த பணத்தையும் உங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோபமாக வந்துடுது. சமந்தி நீங்கள் என்ன சொன்னாலுமே அந்த காசெல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய்க்கணும், நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ போய் சொன்னதுக்கோ அப்புறமும் உங்களை அந்த கடையில் நான் வேலைக்கு வச்சுருந்தேன், என்னோட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கடையில் எவ்வளோ இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த கடையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யாருமே என்னை கேட்காமலோ யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு யாருக்குமே தேவைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே மாணிக்கமும் சம்மந்தி ஏதோ நான் தெரியாமல் இந்த காசை எடுத்துகிட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி, நான் இந்த காசை கூடி சீக்கிரம் நான் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணனுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அப்பா இந்த பொய் மட்டும் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கலப்பா, இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான்ப்பா, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே இவங்க பொய் சொல்லி தான் நடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடாப்பா சரவணன் சொல்கிற, அவங்க பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்களா, இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரவணனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்பா இங்கே மயில் காலேஜ் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சுத்தமாக பொய்ப்பா, அவள் காலேஜுமே போகல, 12th ஃபெயில் ஆகி வீட்டில் இருக்கா, அது மாதிரி சொன்னால் இங்கே மயிலுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லி இவளை என் கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லுவோம். இங்கே பயங்கர அதிர்ச்சியாகவும் அங்கே பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் மயில் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இன்னும் சைலண்டாக இருக்க என்ன மயில், அப்போ அவன் சொல்கிறது தான் உண்மையா, இவ்வளோ பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு உங்களுக்கு யார் சொன்னது, நீ கூட ஒரு வார்த்தை கூட இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் சரவணன் மட்டும் உங்ககிட்ட சண்டை போடுறான், உங்களை தப்பு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்ற, ஆனால் நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு அங்கே சரவணன் இதை தெரிஞ்சு கேட்டால் உனக்கு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. உடனே மாமா ஏதோ தெரியாமல் எங்கள் அம்மா இந்த விஷயத்த இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்யை சொல்லிட்டாங்க, என்னையும் என் குடும்பத்தையும் மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மயிலுமே கையெழுத்து கும்பிட்டு எனக்கு மன்னிச்சுக்கோங்க மாமா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் இந்த பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே அந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது, அதனால தான் இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனேங்க சரவணன் அப்பா இந்த விஷயம் இல்லாமல் எத்தனை விஷயம் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்களோ, இன்னும் என்னென்ன பொய் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அப்பா இவளை நம்பாதிப்பா, நம்ம வீட்டை விட்டு இந்த மயிலை அவங்க அப்பா வீட்டுக்கே அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணா இந்த விஷயத்த எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் முடிவு பண்ண முடியாது, இந்த விஷயத்த வீட்டில் வச்சு நம்ம பேசிக்கலாம், பேசாமல் நம்ம வீட்டுக்கு போகலாம், இவங்ககிட்ட நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அந்த பணத்தை இவங்க நம்மளை கேட்காம எடுத்தோம், இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வெளியே வருது, இவங்க என்னென்ன போய் சொல்லியிருக்காங்களோ எனக்கு தெரியலை, ஆனால் மயில் எங்கிட்டேருந்து இந்த உண்மையை மறைச்சது எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே மயிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கோமதி இங்கே பழனிவேலு நம்மளுக்கு சீர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும்
உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்த மீனாவுமே அத்தை உங்களுக்காக பழனிவேல் மாமா உங்களுக்காக ஆசையாக சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு புடவை ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழனிவேல் மாமா இது மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சிட்டு கூட பார்க்கல. அந்த ஒரு மூமெண்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பழனிவேல் மாமாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழந்தது பார்த்ததும் எனக்கு அழுகையே வந்துருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அத்தை எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. இங்கே பழனிவேல் அண்ணன் இது மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவர் எல்லாருக்கும் புதிய சர்ப்ரைஸே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கதிர் செந்தில் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு அண்ணா நம்ம வீட்லேயே தீபாவளி கொண்டாடலாண்ணா, இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் தான் கொண்டாடிட்டு இருந்துச்சு, நீங்கள் மட்டும் இப்போ தனியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, ஏன் இங்கே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா கதிர், எனக்கு இங்கே தனியாக இருந்து மீனா கூட தீபாவளி கொண்டாடணும்னு ஆசை, அதனால தான் நான் தனியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நீ தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டல, சரி ஓகே விடு, நம்ம இங்கே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிருமே ரொம்பவே சந்தோஷமா, நான் நீங்கள் இதுக்கு ஓகே சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே. இந்த தீபாவளியை நம்ம ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடணும். உங்களுக்கு என்ன பட்டாசு வெடிக்கணுமோ நீங்கள் வெடிங்கண்ணே, இங்கே போதுன்ற அளவுக்கு பட்டாசு இருக்குது, உங்களுக்கு இது வேணுமோ நீங்கள் கொளுத்தி போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் பயங்கர கோமாவும் அங்கே மயிலை கூட்டிக்கிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.